சின்ன வயசுலே கத்தேத்துவே மாதூரங்க துப்பிட்டனே ஓடி வந்து பிள்ளை தூக்கி கொண்டார் லலலலலா லலலலலலா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி. ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கொட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் எல்லோருக்கும் வருத்தங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, சுமக்க முடியாத பாரங்களும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் நம்மிடத்தில் அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றால் அவரால் மட்டும்தான் அந்த பாரத்திலிருந்து நீக்க முடியும், இளைப்பாறுதல் தர முடியும். நம்முடைய சொந்த பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரால் மட்டும்தான் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க முடியும், நம்முடைய பாரங்களை லகுவாய் மாற்ற முடியும். நம்முடைய பாரங்களை அவர் சுமந்திருக்கிறார். அவர் நமக்காக பாரமான சிலுவையை சுமந்ததினால்தான் நம்மை பார்த்து அறைகூவல் விடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் நமக்கு முன்னோடியாய் எல்லா பாரங்களையும் சுமந்ததினால் இன்று நமக்கு அறைகூவல் விடுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து உபவாசங்கள் எல்லாம் முடித்துவிட்டு வந்து அவர் தம்முடைய வாயை திறந்து சொன்ன முதல் வாக்கியம் மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பண்ணின முதல் பிரசங்கம். யோவான் ஸ்நானகனும் இதையே தான் சொன்னார். 2 பேர் ஒரே வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார்கள். எவ்வளவு மெய்யான வார்த்தை! தன் இஷ்டம் போல் பாவத்திலும் இருளிலும் உளையான சேற்றிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து, அதாவது உளையான சேற்றில் இருந்தாலும் சரி, பாவ இருளில் இருந்தாலும் சரி, சாபத்துக்குள்ளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவம், அக்கிரமம், அநியாயம், அநீதி எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை பார்த்து இயேசு சொல்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. அப்படி மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஏனென்றால் பாவம் செய்யும் பொழுது பரலோக ராஜ்யம் தூரத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. மனம் திரும்பும் பொழுது எந்த காரியத்தை செய்திருந்தாலும் சரி, அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ, எப்பேற்பட்ட காரியத்தை செய்திருந்தாலும் சரி, அதை விட்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வந்துவிட்டால் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி மனம் திரும்பி வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே நிறைய வருத்தங்கள் வரும், பாரங்கள் வரும், சுமைகள் இருக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லவே முடியாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நாம் ஜீவிக்கும் பொழுது உலக மனிதர்களாலோ உலக காரியங்களாலோ குடும்பத்தினராலோ ஏதோ சில காரியங்களால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், பாரங்கள் வரத்தான் செய்யும். அப்படி வருத்தப்பட்டு
மனம் திரும்பி அவரிடத்தில் வந்த பிறகு வருத்தப்பட்டு நாம் சுமக்க முடிவதாக இருந்தாலும் சரி, சுமக்க முடியாத பாரமாக இருந்தாலும் சரி, சுமக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பிரியமானவர்களே, மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. ஆம், ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் தன்னைத்தான் வெறுத்து அவருடைய சிலுவை அவரை பின்பற்றும் பொழுது நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏளனங்கள், பரிகாசங்கள், இன்னும் நக்கல் அடிப்பது, கிண்டல் அடிப்பது போன்ற நிறைய காரியங்கள், நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்படி வருகிற எல்லா காரியங்களையும் நாம் அதை நினைத்து பெரிதுபடுத்தி அதை நினைத்து வேதனைப்படாதபடிக்கு அந்த பாரங்களையும் நாம் சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாம் வருகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா காரியங்களையும், எல்லா பாரமான காரியங்களையும், உபத்திரவங்களையும், வேதனைகளையும், சஞ்சலங்களையும் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அதை சிலுவை என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம், அப்படி அந்த பாரமான சிலுவையை காரியங்களை சுமந்து கொண்டு செல்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். அவர் அழைத்து நமக்கு அதை லகுவாக்குவார், நமக்கு அதிலிருந்து இளைப்பாறுதலை தருவார். ஆமென், அல்லேலூயா. வாழ்ந்தால் கஷ்டங்கள் வரும் என்று சில பேர் நினைப்பது உண்டு. ஆம், அப்படி வருகிற கஷ்டங்களையும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு நமக்கு இருக்கிற நிந்தைகள், உலகத்தால் வருகிற எல்லா பாடுகளையும், நிந்தைகளையும், அவமானங்களையும் எல்லாவற்றையும் நாம் சகித்து கொண்டு நாம் முன்வைத்த காலை பின்வைக்க எடுக்காதபடிக்கு நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் அப்படி சென்றால்தான் அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும். சில பேர், அதாவது வேதம் சொல்கிறது, பாதியிலே என்ன செய்கிறார்கள், வழி தவறி விடுகிறார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது. முள்ளுகளுக்குள்ளாக விதைக்கப்பட்ட விதை, வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று வேதம் சொல்கிறது. முள்ளுகளுக்குள்ளாக விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யும், வளரும். ஆனால் முள் வளர்ந்து அதை நெருக்கி அதை வளர விடாமல் பண்ணுகிறது. சில கற்பாறையின் மேல் விழுந்த விதை அதுக்கு வேர் விட முடியாததால் அது அப்படியே காய்ந்து விடுகிறது. வழியருகே விதைக்கப்பட்ட விதையை பட்சிகள் பொறுக்கி கொண்டு போய்விடுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை மட்டும் அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதுவேதான் உலக கஷ்டங்கள் அவருக்காக, அதாவது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றும் பொழுது வருகிற எந்த முள்ளாக இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனைகளாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், எதையும் அதை நினைத்து வேதனைப்படாதபடி அதையெல்லாம் சந்தோஷமாக சுமந்து கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாம் அப்படி செல்லும் பொழுது அவர் நம்மை அப்படியே விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய சுமைகளை அவர் சுமக்கிறார், நம்மை லகுவாக்கி விடுகிறார். நம்முடைய கஷ்டங்களை அவர் தாங்குகிறார், நம்மை விசாரிக்கிறார்.
ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் இப்படியாக சொன்னானாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் 2 காலடி தடங்கள் இருக்கிறது. ஆனால் சில இடத்தில் 1 காலடி தடம் மட்டும் இருக்கிறது. அப்போ அந்த 1 காலடி தடம் என்னுடையது. இந்த 2 காலடி தடம் இதுவரைக்கும் நீர் என்னோடு வந்திருக்கிறீர். அந்த 1 காலடி தடம் இருக்கிற இடத்தில் நான் மட்டுமே தனித்து சென்றிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்டானாம். ஆண்டவர் சொன்னாராம், இல்லை மகனே, 2 பேரும் நாம் நடந்து வந்து கொண்டே தான் இருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தப்போ அதில் உன்னால் நடக்கவே முடியாது என்பது எனக்கு தெரியும். எனவே உன்னை நான் நடக்க விடாமல் நான் அதில் நடந்து அக்கறைப்படுத்தினேன் மகனே என்று சொன்னாராம். எவ்வளவு பெரிய உண்மை! ஆண்டவர் நமக்காக நம்மோடு நடந்து வருகிறார். நாம் நடக்க முடியாத, நாம் சுமக்க முடியாத, நாம் தவிக்கிற வேளையில் அவர் நமக்காக சுமந்து கொண்டு நமக்காக அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து அவர் அக்கறைப்படுத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை பெற்ற நாம் பாக்கியமுள்ளவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வேதம் சொல்லுகிற கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று. அவர் நமக்காக நாம் மனம் திரும்பி, பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்து அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு ஏற்படுகிற பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நாம் செல்லும் பொழுது நம்முடைய சுமையை சுமப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு இளைப்பாறுதலும் தருகிறார். நமக்கு அந்த நித்திய ஜீவனையும் தருகிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! நமக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த தேவனை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா.